Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. They will take away everything. They will take away everything. அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. They will take away everything. அவங்க என்ன எடுத்துகிட்டு போனாங்க? அவங்க என்ன எடுத்துகிட்டு போனாங்க? What did they take away? What did they take away? What did they take away? அவங்க என்ன எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி கேட்கலான்னா What did they take away அப்படின்னு கேட்கலாம். உனக்கு என்னை விட வயது அதிகம். உனக்கு என்னை விட வயது அதிகம். என்னை விட நீ பெரியவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உனக்கு என்னை விட வயசு அதிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ ஆர் ஓல்டர் தென் மீ. யூ ஆர் ஓல்டர் தென் மீ. என்னை விட நீ பெரியவன். யூ ஆர் ஓல்டர் தென் மீ. என்னை விட நீ பெரியவன் அப்படின்னு சொல்லலாம். உனக்கு என்னை விட வயது அதிகம். நீ என்னை விட பெரியவன். நீ என்னை விட பெரியவ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்னா யூ ஆர் ஓல்டர் தென் மீ. யூ ஆர் ஓல்டர் தென் மீ. அவன் அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறான். அவன் அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறான். யாராவது கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள நம்ம சமாதானப்படுத்துவோம் இல்லையா? ஸோ அவன் அவளை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்படி சொல்லலாம்னா ஹீ இஸ் ட்ரைங் டு கன்சோல் ஹர். ஹீ இஸ் ட்ரைங் டு கன்சோல் ஹர். ஹீ இஸ் ட்ரைங் டு கன்சோல் ஹர். ஸோ நம்ம ரெகுலராக பேசக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இடையில ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்டிருப்பேன். அதை ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் 2 பேரும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்கள் 2 பேரும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் 2 பேரும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க. யூ போத் லெஃப்ட் மீ அலோன். யூ போத் லெஃப்ட் மீ அலோன். அதாவது என்னை தனியாக விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் எங்கே போனீங்க? நீங்கள் தனியாக 2 பேரும் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யூ போத் லெஃப்ட் மீ அலோன். அடுத்தது நீ அவனை எங்கே பார்த்த? நீ அவனை எங்கே பார்த்த அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா Where did you see him? Where did you see him? நீ அவனை எங்கே பார்த்த? Where did you see him? எங்கே நீ அவனை பார்த்த? அதாவது நீ அவனை எங்கே பார்த்த? Where did you see him? அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட்ஸ் வெயிட் அன்டில் ஹீ கம்ஸ். லெட்ஸ் வெயிட் அன்டில் ஹீ கம்ஸ். அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லெட்ஸ் வெயிட் அன்டில் ஹீ கம்ஸ். இதே அவங்க அப்படின்னா அவர்கள் இவர்கள் அந்த மாதிரிலாம் இருந்தால் தே வரும். ஹீக்கு பதிலாக தே வரும். அவனுக்குனால ஹீ வந்திருக்கு. அவள்னா ஷீ வரும். அடுத்தது எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். எனக்கு வேறு எதுவும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ். ஐ டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ். எனக்கு வேறு எதுவும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லும் இல்லையா? இதுவே எனக்கு போதும். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். ஐ டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ். அடுத்தது உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லாத. உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லாதன்னு சொல்லுவோம் இல்லையா? நீ சொல்லணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உன் இஷ்டத்துக்கெல்லாம் என்ன வேணாலும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு என்ன எப்படி இங்கிலீஷில் சொல்லனா Don't say whatever you want. Don't say whatever you want. Don't say எதுவும் சொல்லாத. whatever எது வேணாலும் உனக்கு தேவையானது. அதாவது நீ சொல்லணும் உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. டோன்ட் சே வாட் எவர் யூ வாண்ட். உன் இஷ்டத்துக்கெல்லாம் என்ன வேணாலும் சொல்லாத அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி டோன்ட் சே வாட் எவர் யூ வாண்ட்.
நான் இதை என்னோட சொந்த காசில் வாங்கினேன். நான் இதை என்னோட சொந்த காசில் வாங்கினேன். இது என்னோட ஓன் மணியில் வாங்கினேன், அதாவது என்னோட சொந்த காசில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ பாட் இன் மை ஓன் மணி. ஐ பாட் இட் இன் மை ஓன் மணி. ஐ பாட் இட் இன் மை ஓன் மணி. நான் இதை என்னோட சொந்த காசில் வாங்கினேன். ஐ பாட் இட் இன் மை ஓன் மணி அப்படின்னு சொல்லலாம். நான் இதை என்னோட சொந்த காசில் வாங்கினேன். ஐ பாட் இட் இன் மை ஓன் மணி. அடுத்தது, இது நீ உன்னோட சொந்த காசில் வாங்கினியா? நம்ம கேட்போம் இல்லையா, இது நீ உன் சொந்த காசுலையா வாங்கின அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை நீ உன்னோட சொந்த காசில் வாங்கினியா அப்படின்னு அது எப்படின்னா நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்க போகிறேன். இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி டுடே. ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி டுடே. நான் இன்றைக்கி நிம்மதியாக தூங்க போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி டுடே. ஐ ஆம் கோயிங் டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி டுடே. இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்க போகிறேன். அவளை கோவப்படுத்தாதே. அவளை கோவப்படுத்தாதே. அவள் ஏற்கனவே கோவத்தில் இருக்கா, அவளை கோவப்படுத்தாதே அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவளை கோவப்படுத்தாதே. அவள் அமைதியாக இருக்கா, அவளை கோவப்படுத்தாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டோன்ட் மேக் ஹர் ஆங்கிரி. டோன்ட் மேக் ஹர் ஆங்கிரி. அவளை கோவப்படுத்தாதே. கம்முனிரு, அவள் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கா, அவளை கோவப்படுத்தாதேன்னு சொல்லுவோம் இல்லையா? டோன்ட் மேக் ஹர் ஆங்கிரி. அவளை கோவப்படுத்தாதே. இதுவே அவளை அழ வைக்காத. அவளை அழ வைக்காத. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. எல்லோரும் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இது எப்படி சொல்லலாம்? எல்லோரும் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கப்பா. எவ்ரி ஒன் இஸ் ஹர்ட்டிங் ஹிம் ஸோ மச். எவ்ரி ஒன் இஸ் ஹர்ட்டிங் ஹிம் ஸோ மச். அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க எல்லாரும். எவ்ரி ஒன் இஸ் ஹர்ட்டிங் ஹிம் ஸோ மச். எல்லோரும் அவனை கஷ்டப்படுத்துகிறாங்க. எவ்ரி ஒன் இஸ் ஹர்ட்டிங் ஹிம் ஸோ மச் அப்படின்னு சொல்லலாம். நான் கேட்ட 2 கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக மறக்காமல் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீ எனக்கு நன்றி சொல்ல வேணாம். நீ எனக்கு நன்றி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீ எனக்கு நன்றி சொல்ல வேணாம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க தேங்க் பண்ணும்போது நம்ம ரிப்ளை பண்ணுவோம் இல்லையா? நீ எனக்கு நன்றி சொல்ல வேணாம். You don't have to thank me. You don't have to thank me. You don't have to thank me. நீ நன்றிலாம் சொல்ல வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி you don't have to thank me. எனக்கு நன்றி சொல்ல வேணாம். நீ எனக்கு நன்றி சொல்ல வேணாம். இதை நானே சமாளிச்சிடுவேன். இது நானே சமாளிச்சிடுவேன். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், ஏதாச்சும் ப்ராப்ளமானு கேட்டால், இது சின்ன ப்ராப்ளம் தான், நான் அதை சமாளிச்சுக்குவேன், ஃபேஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஐ வில் ஹேண்டில் இட் மை செல்ஃப். ஐ வில் ஹேண்டில் இட் மை செல்ஃப். இது நானே சமாளிச்சிடுவேன்ப்பா. ஐ வில் ஹேண்டில் இட் மை செல்ஃப். அதாவது நானே இதை கரெக்ட் பண்ணிக்குவேன். ஐ வில் ஹேண்டில் இட் மை செல்ஃப். இது நானே சமாளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நான் எப்போதாவது இது மாதிரி உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? நான் எப்போயாவது உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, ஏதாவது நம்ம கேட்கணும் அப்படின்னா, நான் எப்போதாவது இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டிருக்கேனா? ஹாவ் ஐ எவர் ஆஸ்க்டு யூ லைக் திஸ்? ஹாவ் ஐ எவர் ஆஸ்க்டு யூ லைக் திஸ்? நான் என்னைக்காச்சும் இந்த மாதிரி கேட்டிருக்கேனா? ஹாவ் ஐ எவர் ஆஸ்க்டு யூ லைக் திஸ்? நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டிருக்கேனா? இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹாவ் ஐ எவர் ஆஸ்க்டு யூ லைக் திஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் எப்போதாவது இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? என்னோட மனசாட்சி இதை ஒத்துக்காது. ஏதாச்சும் ஒன்று செய்ய சொன்னால், இது என்னோட மனசாட்சி ஒத்துக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? என்னோட மனசாட்சி இதை ஒத்துக்காது. மை கன்சைன்ஸ் வில் நாட் அக்செப்ட் திஸ். மை கன்சைன்ஸ் வில் நாட் அக்செப்ட் திஸ். என்னோட மனசாட்சி இதை ஒத்துக்காது. மை கன்சைன்ஸ் வில் நாட் அக்செப்ட் திஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னோட மனசாட்சி இதை ஒத்துக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா? மை கன்சைன்ஸ் வில் நாட் அக்செப்ட் திஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இதுக்கு முன்னாடி 3 தடவை நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி 3 தடவை நடந்துச்சு. இந்த மாதிரி 3 தடவை ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இட் ஹேப்பன் 3 times பிஃபோர். இட் ஹேப்பன் 3 times பிஃபோர். இதுக்கு முன்னாடி 3 தடவை இது நடந்துச்சு. இதே மாதிரி தான் 3 தடவை நடந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. இட் ஹேப்பன்ட் 3 times பிஃபோர். இட் ஹேப்பன்ட் 3 times பிஃபோர். ஏற்கனவே இந்த மாதிரி 3 டைம் நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி. இது முன்னாடி எத்தனை தடவை நடந்துச்சு, இது முன்னாடி எத்தனை தடவை நடந்துச்சு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அது எப்படி கேட்கலாம். இது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது முன்னாடி எத்தனை தடவை நடந்துச்சு இதுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுப்பா சரியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். எவ்ரிஒன் டஸ் நாட் நோ எவ்ரிதிங். எவ்ரிஒன் டஸ் நாட் நோ எவ்ரிதிங். அதாவது எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுப்பா சரியா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் டேலண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. எவ்ரிஒன் டஸ் நாட் நோ எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், புலம்பிகிட்டே இருக்காத. ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நம்ம அதை நினச்சி புலம்பிகிட்டே இருப்போம் இல்லையா. புலம்பிகிட்டே இருக்காத, புலம்பி தள்ளாத, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ டோன்ட் கீப் ஏ பிளாபரிங். டோன்ட் கீப் பிளாபரிங். அதாவது ரொம்ப புலம்பிகிட்டே இருக்காத. டோன்ட் கீப் பிளாபரிங். பிளாபரிங் மீன்ஸ் புலம்பாத. டோன்ட் கீப் பிளாபரிங் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா நம்ம அதையவே திங்க் பண்ணி அதையவே நம்ம திரும்ப திரும்ப புலம்பிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி. நீ உன்னோட நம்பிக்கையை இழந்துடாத. யாருக்காவது நம்ம ஹோப் கொடுக்குற மாதிரி பேசணுன்னா நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி. யூ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். யூ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். உன்னோட நம்பிக்கையை இழந்துடாத, தைரியமாக இரு. கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கும். கண்டிப்பாக இந்த தடவை நீ தோத்துட்டாலும் அடுத்த தடவை நீ ஜெயிச்சிடுவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி டைமில் இதை சொல்லலாம். நான் இதுக்கு மாதக்கணக்காக வெயிட் பண்ணினேன். நான் இதுக்காக தான் மாதக்கணக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி சொல்லலாம். ஐ வெயிட்டட் ஃபார் திஸ் 4 months. ஐ வெயிட்டட் ஃபார் திஸ் 4 months. அதாவது நான் ரொம்ப மாதமாக நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எக்ஸாம் ஏதாவது குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா இந்த விஷயத்துக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் திஸ் 4 months. ரொம்ப மாதமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். எனக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். ஏதாவது ஒரு சம்மந்தமாக நமக்கு இதை பற்றி நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம அதை சொல்லுவோம் இல்லையா. ஐ நோ வெரி வெல் அபவுட் இட். இதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஐ நோ வெரி வெல் அபவுட் இட். எனக்கு இதை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் நான் புதுசாக எழுத போகிறேன்னா ஆல்ரெடி நிறைய டைம் எழுதினவங்கக்கிட்ட கேட்டோன்னா இதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஐ நோ வெரி வெல் அபவுட் இட் அப்படின்னு சொல்லலாம். இவன் அதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுனா. சரி, இவன் அதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுனா. ஹீ ட்ரைட் டு டூ தட். இவன் ட்ரை பண்ணா, அதை பண்ணுறதுக்கே அவன் முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹீ ட்ரைட் டு டூ தட். அவன் இதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணா. ஹீ ட்ரைட் டு டூ தட். ஹீ ட்ரைட் டு டூ தட் அப்படின்னு சொல்லலாம். இவன் அதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணனா. ஹீ ட்ரைட் டு டூ தட். ஹீ ட்ரைட் டு டூ தட் அப்படின்னு சொல்லலாம். அவள் உங்ககிட்ட என்ன சொன்னா? அவள் உங்ககிட்ட என்ன சொன்னாப்பா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அவள் உங்ககிட்ட என்ன சொன்னா? வாட் டிட் ஷீ டெல் மீ? வாட் டிட் ஷீ டெல் மீ? அவள் உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு கேட்கலாம். வாட் டிட் ஷீ டெல் மீ அப்படின்னு கேட்கலாம். அவள் உங்ககிட்ட என்ன சொன்னா? வாட் டிட் ஷீ டெல் மீ? நெக்ஸ்ட் ஒன், நான் இதை சரியாக பண்ணுறேனா? நான் இதை சரியாக பண்ணுறேனா? ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பண்ணுறேனா பாருங்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஆம் ஐ டூயிங் இட் ரைட்? ஆம் ஐ டூயிங் இட் ரைட்? நான் இதை சரியாக பண்ணுறேனா? ஆம் ஐ டூயிங் இட் ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஆம் ஐ டூயிங் இட் ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஆம் ஐ டூயிங் இட் ரைட்? நீ இதை சரியாக பண்ணிட்டு இருக்க. அதுக்கு ரிப்ளை சொல்லுவாங்க இல்லையா. நீ இதை சரியாக பண்ணிட்டு இருக்க. இது எப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் உன்னை உள்ளே விட மாட்டேன். நான் உன்னை உள்ளே விட மாட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நான் உன்னை உள்ளே விட மாட்டேன். ஐ டோன்ட் அலோ இன்சைட். ஐ டோன்ட் அலோ இன்சைட். ஐ டோன்ட் அலோ இன்சைட். நான் உன்னை உள்ளே விட மாட்டேன். ஐ டோன்ட் அலோ இன்சைட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.